வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு மாநாடு. இதனால மக்களுக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் அசோக். இது உங்கள் கவிசோக்ரியா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல மகளிர் அணி கூட்டம் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஆள் சேர்க்கணுன்றதுக்காக, அதாவது கூட்டம் கூட்டி காட்டணுன்றதுக்காக காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சீருடை, அதாவது டிஎம்கேயோட கட்சி கொடி Dress. அந்த பொண்ணுங்களுக்கு அத போட புடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா ஆசிரியர்கள் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க, அவங்க போட்டு தானே ஆகணும். நீங்க நினைக்கலாம், அது அவங்களோட விருப்பம், அவங்க போட்டு வராங்க, வராம போறாங்க, உனக்கு என்னடான்னு கேட்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த Dress அவங்கள கண்டிப்பா போட்டு வரணும்னு சொல்லும்போது, அவங்களோட சுதந்திரம் பறிபோகுதுல்ல. நம்ம இந்த கூட்டத்துக்கு வரணும்னா, கண்டிப்பா இந்த மாரி யூனிஃபார்ம் போட்டு தான் வரணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக் டேஸ்ல அந்த பொண்ணுங்கள கூப்பிட்டு வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வச்சது தப்பு. இதுல அவங்களோட யூனிஃபார்ம் அவங்க குடுக்குற சீருடைய தான் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வர்றது, அதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு. இவ்ளோ பண்ற நீங்க அந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு அந்த மாணவிகள ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா?